Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டெலிஷியஸான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, வெல்லம் 1/2 கப், தேங்காய் 1 கப், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை வறுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு வறுத்துட்டு செய்கிறனால நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ அரிசி மாவு வறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். கடாயில் நெய் போட்டிருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் தேங்காய் வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் வறுத்துக்கலாம். நம்ம சேனலில் வெஜ் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், கிச்சன் ரெசிபீஸ்னு இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறினாலே போதும். இப்போது தேங்காய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் வெல்லம் போட்டுடலாம். இப்போது வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், இப்போ பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணலாம். அது வரைக்கும் பூரணம் ஆறட்டும். இப்போ மாவு பிசைகிறதுக்கு நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணிடலாம். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ தண்ணி கொதி வருது. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். கீழே காட்டன் துணி போட்டுட்டு 3 விரலில் எண்ணெய் தடவி ரவுண்டாக நம்ம மாவை தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக நம்ம தட்டிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பூரணத்தை நடுவில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ்லாம் நல்லா தட்டி விடணும். அப்போ தான் நம்ம உள்ளே வச்ச பூரணம் வேகும் போது வெளியே வராமல் இருக்கும். இப்போது இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வரணும். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போது இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவிடலாம். அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்ச தேங்காய் கொழுக்கட்டையை உள்ளே வச்சிடலாம். தண்ணி கொதி வந்துட்டு அப்புறம் தான் நம்ம இட்லி தட்டு வைக்கணும். இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே கொழுக்கட்டையை வேக விடாதீங்க. அப்புறம் கொழுக்கட்டை ஆடாயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். DELUXE ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.